யூடியூப் சேனல் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, நாங்கெல்லாம் வந்து சென்னையில இருந்து ஒரு 20 பேர் கொல்லிமலையில இருக்கிற ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி வந்திருக்கிறோம். நேற்று ஃபுல்லா வேற இடம்லாம் நிறைய இடம் சுத்தி பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு மொத்தம் ஒரு 20 பேர்கிட்ட வந்திருக்கிறோம். எங்க கூட வந்த இவங்க எல்லாருமே இவங்க தான். நிறைய பேர் கீழே இறங்கி போயிட்டு இருக்காங்க. சித்தரை பார்த்து எல்லாருக்குமே லேகியம் வாங்கி சாப்பிடணும்னு முடிவு பண்ணிருக்கோம். ரெண்டாவது எல்லாம் காலையில டிஃபனை முடிச்சுட்டு இப்ப படி இறங்குறோம். இது வந்து மொத்தம் வந்து ஒரு 1200 படியா இது. இது வந்து இறங்குறது வந்து ரொம்ப ஈஸி, நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகுமா. அதே மாதிரி மேலே நீர்வீழ்ச்சியில் போய் நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு மேலே நடந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், முட்டியெல்லாம் வலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் இவ்வளவு தூரம் நம்ம வந்து வந்திருக்கிறோம். அதையும் நம்ம அந்த என்னதான் இருந்தாலும் குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு மேலே பொறுமையாக நடந்து வந்துடலான்ற ஒரு நம்பிக்கையோட எல்லாரும் எங்க மெம்பர்ஸ் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிட்டு கிளம்பலான் இருக்கோம். பாய் பாய். நடந்து வந்திருக்கிறோம் வர வழியில இருந்து. இப்போ கொஞ்சம் எல்லாரும் களைப்பா இருக்கிறதுனால எல்லாரும் டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் சூப்லாம், அந்த மூலிகை சூப்லாம் இங்கே நிறைய விற்குது. இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணி பொறுமையாக போகலாமா, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்றதுனால எல்லாரும் இங்கே உட்காந்துருக்காங்க. எல்லாம் சூப்பு டீ கீழே வேஸ்ட் பாருங்க, ரொம்ப ஒரு இதுவாக இருக்கு பாருங்க. படிக்கட்டுல வந்து பார்க்க கீழே இறங்கிட்டே இருக்கும். நல்லா குளிச்சுக்கலாம். நல்ல மாதிரியா குளிச்சோம், வந்தோம், நல்லா இருக்கும், உட்காந்து இருக்கிறோம். யூடியூப்ல போடுவோம். இப்ப போயிட்டு வந்தவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க பாருங்க. நாங்க வந்து காலையில சனிக்கிழமை வந்து சனிக்கிழமை வெட்டிக்கிழமை கொல்லிமலை ஞாயிற்றுக்கிழமை கொல்லிமலை 6-5 மணிக்கெல்லாம் வந்து நடந்து வாங்க. இங்க வந்து பேசணும். கை காட்டுங்க. இப்ப நாங்க எல்லாருமே ஒரு 500-600 படி மேல இருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். இங்க வந்து கொஞ்சம் எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப வெயிலும் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில இப்போ ஒரு 9 மணிக்கிட்ட வெயிலும் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால அந்த நிழற்குடையில போய் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருந்து அப்படியே அந்த வியூஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். நல்லா அழகா இருக்கும். அந்த பாலைவனத்துல அந்த இருக்கிற இதெல்லாம் பார்க்கலாம். அந்த வியூஸ் நம்மள பாக்குறதுக்கு நல்லா என்ஜாய்மெண்டா இருக்குது. எல்லாரும் வந்து வெயிலுக்காகவும் அப்படியே கொஞ்சம் இளைப்பாறதுக்காகவும் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இப்பதான் பழைய கீழே இறங்கி போயிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க வந்து ஒரு 800 படிக்கிட்ட மேல இருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். எல்லாரும் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க. அதனால எங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்காக இதுல வந்து வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருக்கிறோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பழையபடி கொஞ்சம் நீராக எல்லாம் சாப்பிட்டு தெம்ப பழையபடி இன்னொரு 400 படிக்கிட்ட இருக்குதான், அதை கீழே இறங்கி போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். கீழே இப்ப நாங்க எல்லாருமே ஓரளவுக்கு கிட்ட நெருங்கிட்டோம். 1200 படிக்கட்டுன்றது குறைஞ்சது ஒரு 1100 படிக்கட்டு கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 100 படிக்கட்டு தான் கீழே போனோம். இந்த பாருங்க நீர்வீழ்ச்சி அதில் கொண்டு பாருங்க, அருவியா நல்லா போட்ஸா வருது பாருங்க. அதுக்கு கீழே தான் இப்ப நம்ம போகணும். இன்னும் ஒரு 100 படி தான் இருக்கும். கீழே போயிட்டு அந்த முழு வீடியோ நாங்க போடுறோம். இப்ப நாங்க எல்லாருமே மேல இருந்து கீழே ஒரு 1200 படிக்கட்டு கீழே இறங்கி வந்துட்டோம். இப்ப இது நடக்கிற தூரம்னா ஃபுல்லா பாறையா இருக்கு பாருங்க. இப்ப இதில் போயிட்டோம்னாக்கா லாஸ்ட்ல அந்த இடத்துல நீர்வீழ்ச்சி கொட்டுது பாருங்க. அதுதான் இப்ப எல்லாரும் போய் குளிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நாங்க எல்லாருமே மேல இருந்து கீழே இறங்கி குளிக்கிறதுக்காக வந்துட்டோம். இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில செம சூப்பரா இருக்கு பாருங்க. மேல இருந்து தண்ணி அப்படியே அருவியா கொட்டுது பாருங்க. இங்க பாத்தீங்கன்னாக்கா 1000 கணக்கில் மக்கள் வந்து குளிச்சுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இதில் பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. இதில் இருக்காரு பாருங்க, இவங்களாம் எங்க மெம்பர்ஸ். உண்மையிலேயே நான் இந்த இடம்லாம் பெரிய விஷயமா இருக்கு. நான் வந்து பார்த்தது, குளிக்க வர்றது நல்லா சூப்பரா இருக்கு. இந்த இயற்கை விவசாயம் எல்லாமே அருமையா இருக்கு பாருங்க. இந்த இடம் வந்து உண்மையிலேயே ஒர்த்து. இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு 30 ரூபா தான் ஒரு ஆளுக்கு வாங்குறாங்க. இது பாருங்க.
இப்போ நாங்கள் எல்லாருமே கீழே வந்துட்டு ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் போயிட்டு குளிச்சுட்டு மேலே வந்திருக்கேன். ஆனால் குளிக்க போன இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்னஸ், ரொம்ப ஒரு கூலிங்காக, ரொம்ப ஒரு ஐஸ் வாட்டர் மாதிரி இருந்தது. நல்ல பனியெல்லாம் அப்படியே முகத்துலேயும் அடிக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நடுக்கமாகவே இருந்தது. நான் குளிச்சு முடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ தான் அந்த நடுக்கெல்லாம் கொஞ்சம் போயிருக்குது. இந்த பார்த்தா நிறைய பேர் இப்போ குளிக்கிறது கூட்டம் நிறைய பேர் கூடி இருக்காங்க. நிறைய பேர் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா மேலே அந்த ஊற்றுற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜெல்லுன்னு போட்ஸாக நல்லா அப்படியே அந்த இதுவாக இருக்கிறது பாருங்க. திடீர்னு பார்த்தா வெயில் அடிக்குது. நல்ல ஒரு குளிர்ச்சியாகவும் இருக்கு. அந்த தண்ணி உடம்பு ஊற்றும்போது ரொம்ப ஒரு இது எனர்ஜியாக இருக்கு நமக்கு. நான் வந்து குற்றாலம், ஒகேனக்கல் அந்த மாதிரிலாம் நீர்வீழ்ச்சி காலத்துலாம் போயிருக்கிறேன். இருந்தாலும் கூட இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒர்த்தாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி நீங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நான் பதிவிடுறேன். நீங்களும் வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. உண்மையிலேயே நல்ல ஒர்த்தான இடம். 1200 படிக்கட்டு நம்ம வந்து மேலே இருந்து கீழே இறங்கி கஷ்டப்பட்டு கீழே வந்தாலும் கூட இந்த நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு போகும்போது அதனுடைய தெம்பும் அதோட தைரியமும் வந்து ரொம்ப அதிகம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து சாதாரணமாக வர முடியாது. நல்ல உடல் தகுதி இருக்கும்போது, உடல் நல்லா இருக்கும்போது தான் அந்த 1200 படி இறங்கி வந்து நம்ம இந்த நீர்வீழ்ச்சியெல்லாம் வந்து கண்டுகளிக்க முடியும். ஒர்த்தான ஒரு இடம் இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. எல்லாரும் கீழே இருந்து மேலே படிக்கட்டு ஏறி வந்துட்டு இருக்கோம். ஆனால் வந்து ரொம்ப முடியல. போன வேகம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு 3/4 மணி நேரம் கீழே இறங்கி கொஞ்சமாக இறங்கி போயிட்டோம். ஆனால் ஏறும்போது பார்த்தீங்கன்னா முட்டியெல்லாம் வலி. நின்று வர மாதிரி தான் இருக்குது. தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்து வர மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. இருந்தாலும் இது ஒரு விதமான ஒரு என்ஜாய்மெண்ட் தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த இடத்துக்குலாம் வந்து வரது ரொம்ப கஷ்டம். நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு கீழே வந்து படிக்கட்டு வழியா மேலே வந்துகிட்டே இருந்தோம். ரொம்ப டயர்டா இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்ம மேலே ஏறி வரது ரொம்ப இதுவா இருக்கு. போகும்போது பார்த்தீங்கன்னா வேகமாக இறங்கி போயிட்டோம். ஆனால் வரும்போது அது மாதிரி முடியல. பொறுமையாக நின்று தான் போக வேண்டியது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. இவங்க உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த மாதிரி தான் போக முடியும். ஏன்னா முட்டியெல்லாம் வலி தாங்க முடியல. அப்படியே கொஞ்சம் ஒரு 5-5 நிமிஷம் நின்று அந்த மாதிரி தான் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் நீடி குடிச்சு தான் போக வேண்டியிருக்கு. அந்த படிக்கட்டு இந்த வழியாக மேலே போனோம். இன்னும் வந்து ஒரு 900 படிக்கட்டு வந்துட்டோம். இன்னும் ஒரு 300 படிக்கட்டு மேலே போயிட்டோம்னாக்கா அதனுடைய நுழைவாயில் வந்துடுது. ஆயிரத்தி படிக்கட்டு கீழே இருந்து மேலே கொஞ்சமா நின்று ஏறி கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி வந்தாச்சு. ஆனா முட்டியெல்லாம் பயங்கரமான வலி. எங்க கூட இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கன்றத நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். உண்மையிலேயே குளிக்கிறதுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு இடம். ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி. இந்த இடம் வந்து நம்ம வந்து பாக்குறது ரொம்ப கஷ்டம். இந்த வயசுல தான் நம்ம வந்து இந்த இடத்துக்குலாம் நம்ம வர முடியும், நல்லா என்ஜாய் பண்ண முடியும், போக முடியும். அதனால கண்டிப்பா இதில் வந்து என்ஜாய் பண்ணலாம், இது பண்ணலாம். நாங்கள் நுழைவாயிலுக்கு வந்துட்டோம், வெளியே என்ட்ரன்ஸ் போறோம். இந்த போயிட்டு நான் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி நான் போடுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.